வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சந்தோஷ். என் பக்கத்து வீட்டில் 3 பேர் தங்கி இருந்தார்கள். கணவன், மனைவி மற்றும் கணவனின் அம்மா இவர்கள் மட்டும் தான். கணவன் மனைவி என்று சொன்னதும் ரொம்ப வயதானவர்கள் என்று எண்ணி விடாதீர்கள். கல்யாணம் ஆகி 2 வருஷமே ஆன தம்பதிகள் தான். அந்த வீட்டில் இருக்கும் கணவனின் பெயர் ராஜேஷ், வயது 33. மனைவியின் பெயர் செல்வி, வயது 25. செல்வியின் மாமியார் சங்கீதா, வயது 55. சங்கீதா மாமியார் என்ற திமிரில் எப்பவுமே செல்வியை பாடாய்படுத்துவாள். அது மட்டும் இல்லாமல் அவளை எப்ப பார்த்தாலும் சந்தேக எண்ணத்திலேயே பார்த்து கொண்டு இருப்பாள். ராஜேஷ் இது தெரிந்தாலும் அதனை கண்டு கொள்ளாமல் அப்படியே இருந்தான். அவன் இதில் மட்டும் தான் அப்படி இருக்கிறான் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அவங்க வீட்டில் சங்கீதா செல்வியை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு. நீ என்னடி அப்படியே இருக்க என்று கேட்டாள். நான் வீட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்ததால அந்த சத்தம் கேட்டு காம்பவுண்ட் பக்கத்துல வந்து நின்றேன். நான் செல்வியை பார்த்து கொண்டு நின்னுட்டு இருப்பது அங்க இருந்து பார்த்தால் செல்விக்கு மட்டும் தான் தெரியும். அதனால் சங்கீதா பார்க்க முடியாது என்பதால் தைரியமாக நின்னுட்டு இருந்தேன். சங்கீதா பார்த்து விட்டால் கண்ட மேனிக்கு திட்டி அசிங்கமாக பேச ஆரம்பித்து விடுவாள். நான் செல்வியோட முகத்தை உத்து கவனித்த பொழுது தான் எனக்கு தெரிந்தது. செல்வி சங்கீதா கேட்டதுக்கு பதில் எதுவும் சொல்ல முடியாமல் கண்கள் கலங்கி நின்று கொண்டு இருந்தாள். அதை பார்த்த நான், அதை உன் பையன் கிட்ட கேட்க வேண்டியது தானே என்று சொன்னேன். நான் அப்படி சொன்னது அங்க நின்னுட்டு இருந்த செல்வியின் காதில் விழுந்துவிட்டது. சங்கீதா திட்டி முடித்து வீட்டுக்குள் போனதும் கண்களை துடைத்து கொண்டு என்னைய பார்த்தாள். அப்படியே லைட்டா சிரித்து, நீங்க சொன்னது எனக்கு கேட்டுவிட்டது என்று சொன்னாள். உடனே நான் எதுவும் தப்பா சொல்லலையே, உள்ளதை தானே சொன்னேன். வீட்டின் உள்ள இருந்து சங்கீதா திரும்ப ஏதோ சொல்லி கத்த செல்வியும் நான் உள்ள போறேன் என்று சொல்லி உள்ள சென்றாள். அவளை நான் ரொம்ப நாளாக பார்த்து கொண்டு இருந்தேன். ஆனால் ஒரு தடவை கூட அவகிட்ட போய் பேசியது இல்லை. அதற்கு காரணம் அவளோட மாமியார் சங்கீதாவின் சந்தேக புத்தி தான். ஆனால் இன்னைக்கு அவளாகவே என் கிட்ட வந்து பேசிட்டு போவதை என்னால நம்ப முடியவில்லை. அதில் இருந்து அவளுடைய மாமியாருக்கு தெரியாமல் என் கிட்ட பேசிட்டு இருந்தாள். நானும் அவகிட்ட பேசுற சாக்கில் அவளை நன்கு பார்த்து கொண்டு இருந்தேன். அவளும் நல்லா பேச ஆரம்பிக்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் போல பேச ஆரம்பித்தோம். அப்பொழுது தான் ஒரு நாள் அவகிட்ட பேசிட்டு இருக்கையில், உன்னோட மாமியார் இவ்வளவு திட்டுறாங்க, நீ ஏன் எதுவும் சொல்லாம இருக்க என்று கேட்டேன். நான் அப்படி கேட்டதும் கண்கள் கலங்க ஒன்னும் இல்லை என்று சொல்லி சமாளித்தாள். உனக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு, இல்லைனா வேண்டாம் என்று சொல்லி விட்டேன். நான் அப்படி சொன்னதுக்கு பிறகும் அவ சொல்லுறதுக்கு தயங்கி கொண்டு இருந்தாள். நான் அவளாகவே சொல்லட்டும் என்று விட்டுவிட்டேன். அதனால் அவளும் அதை பற்றி சொல்லாமலே இருந்தாள். அப்படி இருக்கையில் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக முட்டி கொண்டு இருந்தது. நான் உடனே பின்பக்கம் போய் இருக்க அவசரமா வந்தேன். அந்த அவசரத்தில் அக்கம் பக்கம் யாராவது இருக்காங்களா என்று கூட பார்க்க மறந்து விட்டேன். பின்னாடி போனதும் ஒரு ஓரமாய் போய் கொண்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து செல்வி என்கிட்ட பேச காம்பவுண்ட் பக்கம் வந்து நின்னு இருக்காள். நான் இருப்பதை பார்த்து விட்டாள். நான் இருந்து முடித்து விட்டு திரும்பினேன். அங்க செல்வி நிக்குறத பார்த்து கொஞ்சம் அதிர்ந்து விட்டேன். அப்படியே நீங்க எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே போய் கைய கழுவி கொண்டு இருந்தேன். நீங்க வீட்டுக்குள்ள இருந்து பின்பக்கம் வருவதை பார்த்ததும் பேசலாமே என்று வந்தேன். ஆனால் நான் பார்த்த காட்சியால் உங்களை கூப்பிடக்கூட முடியாமல் அப்படியே நின்னுட்டேன். அவ அப்படி சொன்னதும், அப்படினா நீங்க பார்த்துட்டீங்களா என்று கேட்டேன். இப்படி இருந்தா பார்த்த உடனே எப்படி தெரியாம இருக்கும் என்று மெல்லமாக முணுமுணுத்தாள். அவள் சொன்னது எனக்கு கேட்டு இருந்தாலும் கேட்காதது போல் இருந்தேன்.
அதனால் அவளிடம் திரும்ப என்ன சொன்னீங்க என்று கேட்டுக்கொண்டு இருந்தேன். அவளும் சொன்னதை கவனிக்கவில்லை என்று நம்பி ஒன்னும் இல்லை என்று சமாளித்தாள். நானும் அதுக்கு மேல கேட்டால் பேசாமல் போய் விட்டாள், என்ன செய்வது யோசித்து விட்டுவிட்டேன். அவ அப்படி என்னிடம் சமாளிப்பது போல பேசிக் கொண்டு இருந்தாள். அவளுக்கு என்னைய பார்த்து நின்று பேசிக் கொண்டு இருக்க முடியாமல் தவித்தாள். நான் போறேன், வேலை இருக்கு என்று சொல்லி வீட்டுக்குள் சென்று விட்டாள். அவ அதுல இருந்து கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பித்தாள். நானும் அவ நல்ல பேசுறாளேன்னு கொஞ்சம் உரிமை எடுத்து பேசுற மாதிரி பேச ஆரம்பித்தேன். உங்க மாமியார் இந்த அளவுக்கு உங்கள பேசுறாங்க, புருஷன் ஏன் எதுவுமே கேட்காம இருக்காரு என்று கேட்டேன். நான் அப்படி கேட்டதும் நல்லா பேசி கொண்டே இருந்தவள் அழுது கொண்டே எதுவும் சொல்லாமல் வீட்டுக்குள் சென்று விட்டாள். எனது தலைக்குள் ஐயோ போச்சே, நல்லா பேசிட்டு இருந்தவ கிட்ட இத கேட்டு விட்டோமே, இனி நம்ம கிட்ட பேசுவாளோ மாட்டாளோ தெரியலையே என்று தோணியது. நானும் எப்பவும் போல அவ வந்து பேசும் நேரங்களில் எல்லாம் வந்து பார்த்தேன். அவ வீட்டுக்குள் இருந்து வராமல் இருக்க இனி வந்து பேசவே மாட்டாள் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு ஒரு நாள் அவளை பார்த்து நான் அன்னைக்கு அப்படி கேட்டதுக்கு மன்னிப்பு கேட்டேன். உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை பற்றி இனி பேச மாட்டேன் என்று சொல்லி விட்டு வந்து விட்டேன். அதில் இருந்து நான் வீட்டின் பின்பக்கம் இருக்கும் பொழுது அவள் வந்தால் உடனே உள்ள போய் விடுவேன். நான் இப்படி செய்து கொண்டு இருக்க ஒரு நாள் என்னைய கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி செய்யுறீங்க என்று கேட்டாள். நான் உங்க மாமியார் திட்டிக் கொண்டே இருப்பதை கேட்டதால் வருத்தப்பட்டு தான் உங்களிடம் கேட்டேன். நீங்க அழுது கொண்டு போனது மட்டும் இல்லாமல் என்னிடம் பேசவும் இல்லை. அதனால் எனக்கு மேலும் கஷ்டமாக இருந்ததால் தான் அப்படி செய்தேன். நான் அப்படி சொன்னதும் அவள் என்னையவே பார்த்து கொண்டு இருந்தாள். நீ பேசாமல் இருந்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்று சொன்னாள். நான் அதை கேட்ட உடனே என்னைய மன்னித்து விடு, உன்னைய கஷ்டப்படுத்தணும் என்று நான் அப்படி பண்ணவில்லை என்று சொன்னேன். நான் கேட்டதுக்கு நீ அதை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் போனதால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உனக்கு என் கிட்ட சொல்ல விருப்பம் இல்லையா, என் கூட பேச விருப்பம் இல்லையா என்று புரியாமல் தான் அந்த மாதிரி இருக்க வேண்டியதாக இருந்தது. நான் அப்படி இருந்தது உன்னைய கஷ்டப்படுத்தி இருந்தால் மன்னித்து விடு என்று சொன்னேன். அவள் உடனே ஆமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அன்னைக்கு நீங்க கேட்டதும் எனக்கு அதை எப்படி உங்க கிட்ட சொல்லுறது என்று புரியாமல் தான் போய்விட்டேன். ஆனால் உங்க கிட்ட சொல்ல கூடாது என்று எல்லாம் இல்லை. என்னிடம் ஆறுதலா பேசுவது நீங்க தான். அதனால பேசாமல் இருந்ததும் உங்களை பார்க்க முடியாததாலும் கஷ்டமா இருந்தது. என்னைய பார்க்காமல் கஷ்டமா இருந்தது என்று சொன்னதும் சந்தோஷமாக இருந்தது. அவள் என்னிடம் எதையோ தேடிக்கொண்டிருப்பது போல இருந்தது. நான் அவகிட்ட என்னத்த தேடிக் கொண்டு இருக்கீங்க என்று கேட்டுவிட்டேன். அவ அசடு வழிந்தபடி அதெல்லாம் ஒன்னும் இல்லை என்று சமாளித்தாள். நான் அவளோட ஆசையை புரிந்து கொண்டதால் கொஞ்சம் இருங்க என்று சொல்லி தள்ளி போய், சாரி ரொம்ப அர்ஜென்ட், அதனால தான் நீ இருக்கும் போதே போக வேண்டியதா போயிடுச்சு என்று சொன்னேன். அதை கேட்டதும் ஓ அப்படியா என்று என்னைய மேலிருந்து கீழ் வரை பார்த்தபடி சிரித்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது அவ மாமியார் உள்ள இருந்து கூப்பிட இதோ வரேன் என்று சொன்னாள். என் கிட்ட சரி அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டே சிரித்து கொண்டு போனாள். அதை பார்த்ததும் எனக்குள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. அதனால ஒரு நாள் அவ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவளையும் காட்ட சொல்லி கேட்கலாம் என்று தோணியது. நான் உன் கிட்ட ஒன்னு கேப்பேன், அதுக்கு நீ கோபப்பட்டாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் போகணும் என்று சொன்னேன். அதை கேட்டதும் நான் கோபப்படுற மாதிரி என்ன கேட்க போற என்று கேட்டாள். நானும் கொஞ்சம் தைரியத்தோடு நான் காட்டுற மாதிரி இல்லை என்றாலும் இலை மறை காய் மறை மாதிரியாவது காட்டலாம்ல என்று சொன்னேன்.
அதை கேட்டு அதிர்ச்சியாகி எதை காட்ட சொல்லுற என்று கேட்டாள். உன்னால எதை காட்ட முடியுமோ அதை காட்டு. ஆனால் உன் விருப்பத்தோடு கட்டாயப்படுத்தலாம் இல்லை என்று சொன்னேன். நான் அப்படி சொன்னதும் அவளுக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து கொண்டு தான் இருந்தாள். அவள் ஏதோ எனக்கு சிறிது இரக்கம் காட்டினாள். நான் என்னையே மறந்து பார்த்து கொண்டிருக்க, கடித்தாலும் கடித்து விடுவீங்கன்னு சொல்லியபடி வீட்டுக்குள் போய் விட்டாள்.